வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. 2000 சாமியாரா வாழ்க்கை ஆரம்பிச்ச நித்யானந்தா கடந்த 20 வருஷத்துல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டிருக்காரு. எக்கச்சக்க டிவோட்டீஸ், கணக்குல அடங்காத சொத்து, அதே சமயத்துல அவரை பத்தியோ அவரோட ஆசிரமத்தை பத்தியோ புகார்கள் வழக்குகள் அப்படின்னு எதுலயும் குறைச்சல் இல்லை. கர்நாடகால நித்யானந்தாவுடைய வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கிற நீதிமன்றம் சமீபத்துல ரொம்ப முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அவரோட மொத்த சொத்தையும் முடக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவரோ கைலாசா அப்படிங்கிற ஒரு நாட்டை நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வைக்கிறாரு. 1.25 ரூபா தட்சணை கொடுத்தா பவழக்குன்று மலையிலேருந்து இறங்கி வந்து சைக்கிள் கேரியரில் பின்பக்கமாக உட்காந்துட்டு ரங்கம்மாள் ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் ஹீல் பண்ணிட்டு வருவேங்கய்யா. அப்போ இருந்த மாதிரியே தான் இப்போவும் நான் நிம்மதியாக இருக்கேன். அப்போ மாதிரியே தான் ஒரு கப்பு தயிர் சோறு திங்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது இருந்தது போல்தான் இப்போதும் இருக்கிறேன் என பல சமயங்களில் நித்யானந்தா சொல்லி வருகிறார். ஆனால் அது நம்பும்படியாகவா இருக்கிறது? ஒரு பாடலுக்குள் கோடீஸ்வரன் ஆகிவிடும் சினிமா மேஜிக் நித்யானந்தாவிற்குத்தான் அப்படியே பொருந்தி போகிறது. 20 வருடங்கள் நித்யானந்தாவின் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஆச்சரியங்கள் மட்டுமே மிஞ்சுகின்றன. சோறும் போடுறாங்க, 1001 ரூபாயும் கொடுக்குறாங்க மாசம் மாசம். அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்னு செட்டி விட்டு 1001 ரூபா கூலிக்கு பொட்டி அடி பையனா நான் பெங்களூர் போனவங்கய்யா. சொற்ப பணத்திற்காக கூப்பிட்ட இடங்களுக்கு சென்று கொண்டிருந்த நித்யானந்தாவின் இன்றைய சொத்து மதிப்பு கணக்கில் அடங்காதது. சமீபத்தில் பெங்களூரு நீதிமன்றம் நித்யானந்தாவின் சொத்து மதிப்பை கணக்கு காட்ட சொல்லியது. நித்யானந்தா நேரில் ஆஜராகி கணக்கு காட்டவில்லை என்றால் அவரின் சொத்துகள் முடக்கப்படும் எனவும் எச்சரித்திருக்கிறது. ஆனால் அதற்குள் நித்யானந்தா பல மறைமுக வேலைகளை நிகழ்த்தி விடுவார் போலத்தான் தெரிகிறது. இப்போ ஒரு விஷயம் நாங்கள் உள்ளே இருப்பவர்கள், எங்களுக்கு தொடர்பில் இருப்பவர்கள் சொன்னது, முதல்ல இந்த நித்யானந்தாவில் இருக்கிற பணம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எம்டி பண்ணணும். என்னன்னாக்கா நாளைக்கு சப்போஸ் நித்யானந்த தியான பீடம் சொத்துக்கள் மறுபடியும் முடக்கப்பட்டால் அரசால் இவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்ருக்காங்க. போனால் அந்த லேண்டு மட்டும் அந்த மெயினாக இவங்க காட்டியிருக்காங்களே நித்யானந்த தியான பீடம்னு அது மட்டும், அதே நித்யானந்தா தனக்கு கீழே இருந்தால் பிரச்சனை ஆகும்னு இப்போ பல இடங்களில் தான் அம்மா பேரில் மாற்றுறதை நான் சொன்னேன். அதுமாரி மாற்றிட்டு இருக்காரு. நித்யானந்தாவின் சொத்துகள் பற்றியும் ஆசிரம முறைகேடுகள் பற்றியுமே அதிகமாய் பேசப்படுகிறது. ஆனால் தங்கள் பிள்ளைகளை மீட்பது பற்றி அதிகம் கவனிக்கப்படுவதில்லை என வேதனைப்படுகிறார் புவனேஸ்வரி. 2 பெண்களை மறைத்து வைத்துக் கொண்டு ஒருவர் போக்கு காட்டிக் கொண்டிருக்க ஏன் அது பற்றி தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் சாதாரணமாக என் குழந்தையில வெளியில் கூட்டின்னு வந்துடலாம் போரும், இந்த ஸ்பிரிச்சுவல் சில விஷயங்கள் தான் பார்த்துட்டு இது பண்ணேன். ஆனால் இந்த கேள்விப்பட்டு ஐயோ என் குழந்தைகளுக்கு எந்த கதியில் என்னென்னலாம் நடந்ததோ தெரியலையேன்னு இப்போ என் பெத்த வயிறு எரிஞ்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். பெற்றோரை பிள்ளைகளை பார்க்க விடாமல் அடைத்து வைப்பது, பிள்ளைகளை ஒருவர் கன்னத்தில் மற்றவர்களை கொண்டு அடிக்க வைப்பது என தினமும் போராட்டமாக இருந்திருக்கிறது. ஆசிரமத்தில் நடக்கும் இது போன்ற பல விஷயங்களை பொறுத்து கொண்டே இருந்திருக்கிறார் புவனேஸ்வரி அம்மா. ஆனால் கவிஞர் வைரமுத்துவை தங்களின் 2வது மகளை வைத்து தவறாக பேச வைத்ததை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லையாம். நித்யானந்திதா இந்த வைரமுத்துவை இழுத்து பேசின அந்த வீடியோலேருந்து தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுது. அந்த டைத்தில் நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆகிருந்து தான் எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சு நான் ரொம்ப சண்டை போட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதே. மெயினாக அப்போ தான் ரொம்ப பிரச்சனை, எனக்கு பிடிக்காமல் போயிட்டு சுத்தமாக அப்செட் ஆகிட்டேன். இதை யார் எடுக்கணும் பர்சனலாக எழுதி கொடுத்ததே நித்யானந்தா தான். இந்த சம்பவத்திற்கு பின் ஆசிரமத்தில் இருந்து வெளியேற நினைத்திருக்கிறார் புவனேஸ்வரி அம்மா. ஆனால் அவரால் அது முடியாமல் போயிருக்கிறது. புவனேஸ்வரி அம்மாவை அந்த சமயத்தில் சமாதானப்படுத்தி இருக்கிறார் ஜனார்தன சர்மா. அவர் நித்யானந்தாவுக்கு ஆதரவாக தங்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசியதை ஆதரித்தே அந்த சமயத்தில் பேசியிருந்தார். வீட்டுக்காரர் இருடி, இது ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ், சுவாமிஜி இதான் சொல்லிட்டார்ல இப்படி பண்ணுறேங்கிறாருன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எங்கள் வீட்டுக்காரர் ஸ்ட்ராங்காக இருந்தார், அவர் நம்பிட்டார். ரொம்ப நித்யானந்தா மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இப்போ பட்டுக்கிட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்காரர். கணவரின் வற்புறுத்தலுக்காக ஆசிரமத்திலேயே இருந்திருக்கிறார் புவனேஸ்வரி அம்மா. ஆனால் தொடர்ந்து அவர் ஆசிரமத்தில் கண்ட காட்சிகள் எல்லாம் வேறு விதமாக இருந்திருக்கிறது. நித்யானந்தாவின் ஆசிரமத்தில் பெண்கள் தவறாக வழிநடத்தப்படுவதை கவனித்திருக்கிறார். பக்தர்களை வசீகரிக்கும் பொருளாக
பெண்கள் பயன்படுத்தப்படுவதைக் கண்டு அதிர்ந்து போனாராம். இந்த ருத்ர கன்யாஸ் அப்படிங்கிற பெண்கள் டீம் இருக்கு, எபவ் 18s, அதாவது சுவாமிஜியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்க அப்படின்னு ஒரு டீம் வச்சிருக்காரு அவர், நித்யானந்தாவோட க்ளோஸாக இருக்கிறவங்க. ஏன்னா அவர் மகாதேவனுக்கு தேவரடியார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவர் சத்சங்கத்தில் கூட நிறைய தேவரடியாரை பற்றி பேசுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு டீம். அவங்க தேவரடியாருங்கிற பண்ணுறவங்க இல்லை, இவங்க வந்து தன்னை வந்து சிவனுக்காகவே தன் லைஃப் அர்ப்பணம் பண்ணவங்க அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்மேஷனில் என் 2 பொண்ணு இருந்தது. நந்திதாவும் இருந்தா, லோபாமுத்ரா, 2 பேரும் ருத்ர கன்யாஸா இருந்தாங்க. நித்யானந்தா ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்ட பல சொத்துகள் இப்படி ஏமாற்றி வாங்கப்பட்டதுதான் என குற்றம் சாட்டுகிறார் நித்யானந்தாவின் முன்னாள் சீடர் விஜய். பெண்கள் அங்கு போதைப் பொருள் போல் உபயோகிக்கப்பட்டதாகவும் சொல்கிறார். பெண்கள் சூழ தான் நித்யானந்தா எல்லாமே பண்ணியிருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜபகமாக ஒரு வேற நாட்டு பிரதமர் இது வந்து இந்தியாவுக்கு வந்தால் எப்படி ஒரு வரவேற்பு இருக்கும், அதுமாதிரி நித்யானந்தா வந்து பெண்களை வைத்து அவரை வரவேற்கிறது பார்ப்பாங்க. அவங்களோட வெயிட்டேஜ் பார்ப்பாங்க, பெண்ணுக்கு மயங்குறாங்களா இல்லை பொருளுக்கு காசுக்கு மயங்குறாங்களா எப்படின்னா அதை வைத்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஆத்மானந்தாவுங்கிறவரை ஏமாற்றி இந்த சொத்துக்கள் புடுங்கப்பட்டது உண்மை. அழகான பெண்களை நிறைய அலங்காரத்தோடு ஆட வைப்பதும் பாட வைப்பதும், அவர்களை காட்டி வெளிநாட்டு பக்தர்களை கவர்வது என பல மோசமான வேலைகள் ஆசிரமத்தில் நடத்தப்பட்டதாம். ஆசிரமத்திற்கு கூட்டத்தை வரவழைக்க பெண்களை பயன்படுத்துவது போல் ஆசிரமத்தில் இருந்து வெளியேறி நித்யானந்தாவை, ரஞ்சிதாவை எதிர்ப்பவர்களையும் பெண்களை வைத்தே மிரட்டுவார்களாம். திருவாரூரில் நான் இதை நேரடியாக பார்த்தது. நித்யானந்தாவை எதிர்த்த அந்த ஆடிட்டர் ஒருத்தர் எதிர்த்து நித்யானந்தா அங்கே செய்த தவறுக்கு எதிர்த்தார். அப்போ அவருடைய மகன் மீது பார்த்தீங்கன்னா நித்யானந்தா ஆசிரமத்தை சேர்ந்த ஜோதிகானந்தா என்ற பெண் என்னை வச்சு தான் ஒரு பொய்யான கற்பழிப்பு புகாரே கொடுத்தாங்க. நான் இதுமாரி எத்தனை அவங்க ஃபேக் ரேப் கேஸ், நித்யானந்தா ஆசிரமத்தை பார்த்தீங்கன்னா எதிர்த்த எல்லார் மேலேயும் ஒரு ரேப் கேஸ் கம்பல்சரி பாஸ் ஆகிருக்கும். சில லேடிஸ் இருக்காங்க, அதெல்லாம் பொம்பளைங்களான் இருக்கு. என்ன விதமான பொம்பளைங்கன்னே தெரியல. அங்கே உண்மையுமே சொன்னாங்க, இருக்கிற ஜென்மங்களா என்ன விதமான ஜென்மங்கள், இல்லை வேற கிரகத்துலேருந்து வந்து தொலைச்ச ஜென்மங்களா தெரியல. வெளி உலகிற்கு ஆன்மீக தலமாக அறியப்படும் நித்யானந்தா ஆசிரமம் உள்ளே பல மர்மங்களை கொண்டிருக்கிறது. இன்று ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் நித்யானந்தா தன் மீது உள்ள புகார்களை சமாளிக்க மதத்தை கையில் எடுத்திருக்கிறார். இந்து சனாதன தர்மத்தை தான் காப்பாற்றப் போவதாய் பல இடங்களில் சொல்லி வருகிறார். தமிழக இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து என ஒற்றுமையாக இருக்கும் தமிழக மக்களிடையே பிரிவினையை தூண்டிவிடும் வேலையை செய்யத் தொடங்கியிருக்கிறார். ஆனால் நித்யானந்தாவால் தான் இந்து மதத்திற்கு ஆபத்து எனச் சொல்லுகின்றனர் அவரின் பழைய சீடர்கள். நித்யானந்தா ஆசிரமத்தின் நித்யானந்தாவின் முக்கியமான சன்னியாசியும் ஒரு சன்னியாச பெண்ணும் பாத்ரூமில், பப்ளிக் பாத்ரூமில் செக்ஸ் பண்ணி கையும் களவுமா மாட்டினாங்க. நித்யானந்தா உடனே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இது மாதிரி பல இருக்குது. எவ்வளோ ஆதாரங்கள் பேரோட நான் வெளியிட முடியும். ஒரு மதரா அதெல்லாம் வந்து தாங்க முடியல. என்னென்னா இந்த மாதிரி 18 வயசு மேலே ஆன குழந்தை, இந்த ருத்ர கன்யாஸ்ன்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஏதோ நியூடா ஃபோட்டோலாம் எடுத்தாங்க வச்சு, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது. இது வந்து பிராணப்பிரியாவை விட்டு எடுக்க சொல்கிறது. ஆனால் ஒன்று இந்த குஜராத் போலீஸில் உண்மையாலுமே அதை வந்து அழிச்சிட்டாங்களா வச்சுருக்காங்களான்னு தெரியாது. ஏன்னா பிராணப்பிரியாவோட ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவளோட ஃபோனில் தான் அத்தனை எவிடன்ஸும் இருக்குது. ஏன்னா அந்த அழிச்சிட்டாங்கன்னா அழிச்சிட்டு இவங்க என்ன வேணால் பொய் சொல்லுவாங்க சார். வாயை திறந்தா பொய். உலகத்துக்கு உபதேசம் பண்ணுறது வேற, ப்ராக்டிக்கலாக அங்கே நடக்கிறது வேற. ஆசிரமத்தில் இருக்கும் பலருக்கும் ஆசிரமத்தில் நடக்கும் இந்த மோசமான விஷயங்கள் தெரிந்திருக்கிறதாம். தவறாக மாட்டிக்கொண்ட மனநிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்களாம். பலர் அதிலிருந்து வெளிவர நினைக்கிறார்களாம். ஆனால் ஆசிரமத்திலிருந்து வெளியில் வருவது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை என்கிறார் புவனேஸ்வரி அம்மா. அடிப்பாங்க, ரூம்ல போட்டு லாக் பண்ணுவாங்க. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி பண்ணாத தப்புக்களை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குறாங்க. அந்த டயத்துல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கொடுமைகளை எல்லாம் சகித்து கொண்டுதான் புவனேஸ்வரி அம்மா ஆசிரமத்தில் இருந்திருக்கிறார். இந்த சமயத்தில் எல்லாம் அவருக்கு நடிகை ரஞ்சிதா மேல் மட்டும்தான் கோபம் இருந்திருக்கிறது. அவர்தான் நித்யானந்தாவுக்கு தெரியாமல் இவற்றையெல்லாம் செய்கிறார் என நினைத்திருக்கிறார். நித்யானந்தா மேல் பக்தியாகவே இருந்திருக்கிறார். அதனாலேயே நித்யானந்தாவை வணங்கிக் கொண்டு அங்கேயே இருந்திருக்கிறார். ஆனால் வேறு பெண்களுக்கு நடந்த கொடுமை
தன் மகள்களுக்கும் நடக்க ஆரம்பிக்கவும் அதிர்ந்து போயிருக்கிறார். என் பொண்ணுங்க வந்து இந்த ருத்ரகன்யாஸ் வந்து அன்னைக்கு பூஜை முடிஞ்சுட்டு டான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வருவாங்க. ஸோ வரும்போது பார்த்தா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. சென்ட்ரலில் மட்டும் உள்ளுக்குள்ளே இது கொடுத்து லைனிங் கிளாத் கொடுத்து போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாம் பயங்கர டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், என்னடி இப்படி திடீர்னு இப்படி ட்ரெஸ் போட்டுன்னு வந்து நிற்கிறீங்க? அதுவும் வந்து இதில் டிவியில் அவங்க நித்யானந்தா டிவியில் லைவ் போகும். லைவில் போகிறேன், என்ன இப்படி எடுத்துருக்கீங்க? லைட்லாம் போட்டாங்கன்னா அசிங்கமாக உள்ளே இருக்கா தெரியும், என்னடி இப்படி இன்னர் கூட தெரியும், அந்த மாதிரி போட்டு. இல்லைம்மா இதாம்மா கொடுத்தாங்க போட்டுக்கணும்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ரஞ்சிதா சொன்னாங்க இந்த மாதிரி போட்டுக்கணும்னு இருக்காங்க, சுவாமிஜியோட ஆர்டர் இது வந்து இப்போதான் புதுசாக தைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க, இதை போட்டுக்க சொன்னாங்க எல்லாரையும். எனக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு ரொம்ப அங்கேயே அந்த ஸ்பாட்டே சண்டை போட்டுட்டேன். முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, இல்லைன்னு கிளம்பு வெளில போகலாம் அப்படின்ட்டேன். நித்யானந்தாவை கைது செய்யணும், என் மகள்களை மீட்கணும்னு புவனேஸ்வரி அம்மா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் நித்யானந்தா சிரிச்சிட்டு கடந்து போயிடுறாரு. மத்திய அரசு அவரோட இருப்பிடத்தை அறிய இன்டர்போலோட உதவியை நாடிருக்காங்க. இன்டர்போல் அவர் மேல ப்ளூ கார்னர் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஆனா நித்யானந்தா மேல ரெட் கார்னர் நோட்டீஸ் விடணும்னு நிறைய கோரிக்கைகள் எழுந்திருக்கு. பெற்ற மகள்கள் தவறாக நடத்தப்படுவதை அறிந்த புவனேஸ்வரி ஆசிரமத்தில் இருந்து வெளியேற நினைத்திருக்கிறார். அவரை வெளியில் விட சம்மதிக்கவே இல்லையாம். புவனேஸ்வரியின் அக்கா உடல்நலம் முடியாமல் இருக்க அவரை பார்க்கச் சொல்வதாகத்தான் சொல்லி வந்திருக்கிறார். ஆனால் அப்போதும் நித்யானந்தா மீது பக்தியோடுதான் இருந்திருக்கிறார். என் குழந்தைகளை கூப்பிட்டேன், விடலைன்னொடனே நான் ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் வந்துடலான்னு தான் வந்தேன். ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன மாமி உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு. என்ன விஷயம் எனக்கு தெரியாதேப்பா அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து யாரோடய ஓடிட்டீங்க, ஆசிரமத்துலேருந்து பணத்தை திருடிட்டு ஓடி போயிட்டீங்கன்னு எல்லாத்தையும் பரப்பிட்டு இருக்காங்கன்னு. யார் பரப்பிங்க? யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க, சுவாமிஜி இருக்கார் பார்த்து பாரு விடுன்னு. நான் அப்போ கூட சுவாமிஜின்னு நம்பினேன், நித்யானந்தாவை தான் நம்பினேன். இதுங்கெல்லாம் தான் பண்ணுதுங்க இந்த மாதிரி, சுவாமிஜி என்ன பண்ணுவார் அதுக்குன்னு அப்போ கூட நான் நித்யானந்தாவை தான் நம்பினேன். ஆனால் எல்லாமே பண்ண சொன்னதே அவர் தானே எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரியும். 2 வயதுக்கு வந்த பெண்கள் இருக்கு தன்னை பற்றியே நித்யானந்தா ஆசிரமத்தில் பரப்பப்படும் பாலியல் குற்றச்சாட்டுகளைக் கண்டு அதிர்ந்து போனார் புவனேஸ்வரி. தான் ஆன்மீக தலமாக நினைத்த இடம் இவ்வளவு மோசமாக இருப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நித்யானந்தாவின் ஆசிரமத்தை விட்டு வெளியேறிய பலருக்கும் இப்படியான மோசமான நிலைமை ஏற்படுவதாகவே குற்றம் சாட்டுகின்றனர். ஆன்மீகத்தை வளர்க்கும் ஓர் ஆசிரமத்தில் இருப்பவர்கள் ஏன் இப்படி எப்போதும் பாலியல் வக்கரமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது புதிராக இருக்கிறது. பெண்கள் வெளியேறினால் அவர்களை குறிவைத்தும், ஆண்கள் வெளியேறினால் அவர்கள் விட்டு பெண்களை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்படுமாம். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊற்றின ஒரு சில லிக்விட்ஸ்னால எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக, அதாவது பேக் மாட்டு இந்த ஸ்லாப் தவிர இந்த இடம் ஃபுல்லாக முதுகு ஃபுல்லாக அந்த லிக்விட் ஊற்றின இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாய்சன் பாட்டில் என் கையில் கொடுத்து, நீ அதை பாய்சனை சாப்பிட்டு சூசைட் கமிட் பண்ணிக்கல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பண்ணிக்கல அப்படின்னா உன்னுடைய சகோதரியோட ஃபோட்டோக்களை எடிட் பண்ணி நாங்கள் இணையதளத்தை விட்டுருவோம், உன் சிஸ்டர் லைஃப் அதோட காலி, உன் ஃபேமிலி லைஃப் காலி அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. நித்யானந்தாவையும் ரஞ்சிதாவையும் எதிர்த்தால் உளவியல் தாக்குதல்கள் தான் அதிகம் நடைபெறுமாம். அதற்கு பயந்துதான் பலர் வெளியில் வரவே பயப்படுகிறார்கள். விஜயை ஆபாசமாக திட்டி பதிவுகளை போட்ட நித்யானந்தாவின் சீடர்தான் சமீபத்தில் தூக்குமாட்டிக்கொண்டு சேலத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். காதல் விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்டதாய் அவர் வீடியோ வெளியிட்டிருந்தாலும் அந்த மரணத்தில் மர்மம் இருப்பதாகவே சொல்லுகிறார் விஜய். இந்த கொடுமைகளையெல்லாம் கண்டுதான் தன் பிள்ளைகளை பிடிவாதமாக மீட்கப் போராடினார்கள் புவனேஸ்வரியும் ஜனார்தன சர்மாவும். அதன் பின் நடந்த சம்பவங்கள் உலகிற்கு தெரிந்த விஷயம்தான். எல்லோருக்கும் தெரிய தங்கள் பிள்ளைகளை மீட்க பெற்றோர் போராடினாலும் 2 பிள்ளைகளை மட்டுமே அவர்களால் மீட்க முடிந்திருக்கிறது. மற்ற பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்களா என்பது கூட அவர்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. இதற்கிடையில் அவர்களின் 2 பிள்ளைகளும் அப்பாவையும் அம்மாவையும் தவறாக பேசி நிறைய வீடியோக்கள் வெளியிட ஆரம்பித்தனர். அப்பாவும் நீயே, அம்மாவும் நீயே, குருவும் நீயேன்னு அப்படி சரண்டராகி டோட்டலாக குரு பக்தியோடு இருக்கிற குழந்தைய அர்த்தராத்திரியில் எழுப்பி என்னை வந்து இவன் கெடுத்துட்டான், என்னை கெடுத்தவனோட எங்கள் அம்மா இருக்காங்க, என்னை வந்து இன்னொரு ஒரு தடவை அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்தா திடீர்னு டிஎம்கே காவல்துறை கேட்டேன், யார் சம்மந்தமே இல்லை, அந்த குழந்தைக்கு யாருன்னே தெரியாது,
ஒரு 18 வயசு குழந்தை, சின்ன பொன் குழந்தை, வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்காத ஒரு குழந்தைய தன்னை கெடுத்துட்டான்னு சொல்லி எவ்வளோ கீழ்த்தரமான, அவங்க எவ்வளோ அராஜகமான புத்தி, எவ்வளோ கீழ்த்தரமான எண்ணங்கள் இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க சார். ஒவ்வொரு முறையும் அவர்களின் 2 பெண்களும் வெளியிடும் வீடியோக்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இவையெல்லாம் தங்கள் பிள்ளைகளை மிரட்டி பேச வைக்கப்படுவதாய் குற்றம் சாட்டுகிறார் புவனேஸ்வரி அம்மா. எந்த சுவாமிஜி சொன்னா கேளு, அவர் சொன்னா டக்குனு அப்படியே கேளு, விழுனா விழு அப்படின்னு சொல்லி கொடுத்தனோ அதே தாயார் வாயால தான் இன்னைக்கு சொல்றேன். நந்திதா லோபாமுத்ரா குருங்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். எந்த எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்க அவர் வார்த்தை கேட்டுதான் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னை தேதிக்கு நீங்க உயிரோட இந்த அளவுக்கு இருக்கீங்க, நாளைக்கு உயிரோட உங்களை மீட்போமா என்னமானே தெரியாம நானும் அப்பாவும் கதறின்னு இருக்கோண்டி. அப்பாவுக்கும் உடம்பு முடியல, எல்லாத்தையும் கடனை வாங்கி எப்படியாவது உங்களை மீட்டடணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்க சுய உணர்வுக்கு வாங்க, உங்க சுய உணர்வுக்கு வந்து யோசிங்க, தயவு செஞ்சு யோசிங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள், எண்ணற்ற குற்றச்சாட்டுகள். இதுக்கு மத்தியில நித்யானந்தா இனிமே நான் தமிழ்நாட்டுக்கே வரமாட்டேன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? புவனேஸ்வரி தவறான முடிவு எடுத்திருந்தாலும் இன்று அவரின் அழுகை நமக்குள் வேதனையையே எழுப்புகிறது. புவனேஸ்வரி அம்மாவின் இந்த போராட்டத்திற்கு பின் மெல்ல மெல்ல தலைமறைவானார் நித்யானந்தா. அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் காமெடி செய்து சிரித்துக் கொண்டிருந்தார் நித்யானந்தா. இதன் பின் பல அதிரடி தகவல்களை வெளியிட்டுக் கொண்டே இருந்தார். தனி நாடு அமைக்கப் போவதாகவும் அதற்காக அனுமதி கோரியிருப்பதாகவும் அதிர்ச்சி அளித்தார். யுஎன் கவுன்சிலில் அவர் கொடுத்துருக்கிற இது என்னென்னா, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பிஜேபி, திமுக, அதிமுக எல்லாமே ஒரு இந்து விரோதிகள். என்னுடைய ஒரு சைவ சித்தாந்தம் இதுக்கு எல்லாருமே விரோதிச்சுட்டு இருக்காங்க. ஆகையினால நான் ஒரு ரெஃப்யூஜியாக நான் வரேன்னு சொல்லிட்டு எனக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் எனக்கும் என்னுடைய ஆசிரம ஸ்ரீடர்களுக்கும் தருணம் சொல்லி அவர் யுஎன் கவுன்சிலில் அந்த இதை கொடுத்த லெட்டரை, ஒரிஜினல் லெட்டர்ஸ் எங்கள் கையில் எப்போ காப்பி வந்ததோ அதை பார்த்ததுக்கப்புறம் இவர் தேச துரோகத்தினுடைய ஒரு இதுக்கு போயிட்டார். தமிழகம் மோசமானது என்று இங்கு தமிழில் பேசிக்கொண்டு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்னை இந்து மதத்தை பின்பற்ற தடுப்பதாக ஐக்கிய நாட்டு சபையில் டாக்குமெண்ட் சமர்ப்பித்துக் கொண்டு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் நித்யானந்தா. இனி தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன் என்றும் தன் சொத்துக்களை 3 மடங்களுக்கு எழுதி வைத்திருப்பதாகவும் கூறினார் நித்யானந்தா. தமிழில் பேசுறதை தவிர எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்பவே உயில் எழுதி வச்சுட்டேன். மக்கள் எனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்கொடை, பணம் என்ன கொடுத்தாலும் என்ன வந்தாலும் அது எல்லாமே கடைசியில் என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்தியாவுக்கு தான் சொந்தம். இந்தியாவில் 3 ஊர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், மதுரை, இந்த 3 ஊர்ல இருக்கிற குரு பரம்பரைக்கு சொந்தம்னு ஏற்கனவே உயில் எழுதி வச்சுட்டேன். அவர் உருவாக்குன மதங்களுக்கு தான் தராரு. பொதுவாக இருக்கிற ஆல்ரெடி ஹிந்து மதத்திற்கும் சைவத்துக்கும் சேவை செய்கிற எதுக்கும் தரல. ஏற்கனவே இவர் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த தீவிரவாத கும்பல் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் தராரு. அதையும் தினம் தினம் இவ்வளவு தைரியமாக வீடியோ வெளியிட்டும் புது புது பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டும் இருக்கிறார் நித்யானந்தா. ஆனாலும் அவர் இருக்கும் இடம் மட்டும் எவருக்கும் தெரிவதே இல்லை. எல்லோரின் துயருக்கும் நித்யானந்தாவை எதிர்த்து மரண பயத்தில் சுற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கப் போவது நித்யானந்தாவின் கைது மட்டுமே. ஆனால் அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாமலே இருப்பது இந்தியா முழுமைக்கும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. நான் நித்யானந்தா இருக்கிற இடம் தெரியல அப்படின்னா, இத்தனை பேர் அங்கே ப்ரோக்ராம் நடக்குது, நாங்கள் போயிட்டு வரோம், கைலாசாக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க. நாங்கள் கைலாசாக்கு போகணும் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ கைலாசாக்கு போகிறேன்னு ரிஜிஸ்டர் பண்ணவங்க அங்கே போய் தானே ஆவாங்க. அப்போ அவங்கள வச்சு போய் எங்கே இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாதா நித்யானந்தா எங்கே இருக்கான்னு? எங்களுக்கு தெரிந்தவரை நேபாள் வழியாக தான் அவங்களுடைய மொத்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஏன்னா நித்யானந்தா ஆசிரமம் விடுதியில் துணி தைக்கப்படுது. ஒரு நாட்கள் 2 நாட்களில் பார்த்திங்கன்னா நித்யானந்தா அங்கே அதை போட்டு லைவ் பேசுகிறாரு. எங்களுக்கும் உள்ள இன்னும் என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நடக்கும் விஷயங்கள் எல்லாம் இன்னும் பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிச்சயம் நேபாள் அது வழியாக தான் எங்கேயோ டிரான்சாக்ஷன் ஆகிட்டுருக்கு. நித்யானந்தாவை சார்ந்த பலருக்கும் அவர் இருக்கும் இடம் தெரிந்திருப்பது போல்தான் தெரிகிறது. அப்படி இல்லை என்றால்
அவரால் தினமும் வீடியோ வெளியிட முடியாது. ஆனாலும் அவரை கண்டுபிடிக்காமல் மாதக்கணக்கில் இழுத்தடிக்க பலரும் அவர் இருக்கும் இடத்தை தேடத் தொடங்கி இருக்கின்றனர். யூடியூப்பில் வரதுனால நம்ம கூகுள் நிறுவனத்தை அணுகும் பொழுது அவங்க உடனே என்ன பண்ணால், இந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு பர்சன் லைவில் வராங்க, we would like to know their location, இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, இந்த அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் லாகின் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலில் நம்ம கூகுள் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. தொழில்நுட்ப வல்லுநர்கள் பலர் நித்யானந்தா வெளியிடும் வீடியோவை வைத்தே அவர் எங்கிருக்கிறார் என்று கண்டுபிடித்திருக்கின்றனர். அந்த தகவலை சிலர் இணையத்திலேயும் வெளியிட்டிருக்கின்றனர். அவர்கள் சொல்வதுபடி நித்யானந்தாவை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு கடினமான காரியமாக இருக்காது போல்தான் தெரிகிறது. லாஸ்ட் டைம் அவங்க சைட் அனலைஸ் பண்ணும்போது க்ளவுட்ஃப்ளவரை பைபாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஒரிஜினல் ஐபிஆர்எஸ் வந்து ட்ரீம் ஹாஸ்ட்ன்ற ஒரு ஹாஸ்டிங் கம்பெனின்றதை கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த வெப்சைட்டுடைய டேட்டா ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இங்கே ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க. இவங்க ரீச் பண்ண வேண்டியது அந்த பர்டிகுலர் ட்ரீம் ஹாஸ்ட்ன்ற கம்பெனி. இது ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணி ஏன்னா இதுதான் போக முடியாமல் இருந்தாங்க, இதை அனலைஸ் பண்ணி பிரேக் பண்ணி சொல்லியாச்சு. புவனேஸ்வரியும் ஜனார்தன சர்மாவும் சம்மதிச்சு தான் தங்களுடைய பிள்ளைங்களை நித்யானந்தாவோட ஆசிரமத்தில் விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஆசிரமத்துக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அங்கிருந்த என் பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு ஒரு அம்மா கதறாங்க. நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் பொண்ணு அங்கே பாதுகாப்பாக இருப்பாளான்னு ஒரு அம்மா பயப்படுறதுல நியாயம் இருக்கு. அந்த தாயோட கண்ணீருக்கு சீக்கிரமே விடை தெரியணும். மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை.